guys, welcome back to my channel Panchami's Classroom. இந்த வீடியோல நம்ம NCERT லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 12th நீட் பயாலஜில மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது மைக்ரோஸ்போர் மதர் செல்லுல இருந்து மியாட்டிக் டிவிஷன் மூலமா ஃபார்ம் ஆகுற ப்ராடக்ட் மைக்ரோஸ்போர். அது வந்து டெவலப் ஆகி நமக்கு போலன் கிரெயின்ஸா கிடைக்கும். ஸோ அந்த ப்ராசஸை தான் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஆந்தர் வந்து டெவலப் ஆகும்போது என்னோட ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ அப்படின்னா என்னன்றது நம்ம முன்னாடி இருக்கிற வீடியோவா இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோஸ்பொராஞ்சியம்லேயே பார்த்தோம். இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ தான் மியாட்டிக் டிவிஷன் மூலமா எனக்கு மைக்ரோஸ்போர் டெட்ராட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ டெட்ராட்ஸ் அப்படின்னா 4 செல்ஸ். இந்த 4 செல்ஸ் இருக்கக்கூடிய மைக்ரோஸ்போரை தான் மைக்ரோஸ்போர் டெட்ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் எல்லாமே என்னோட ஆந்தர் டெவலப் ஆகும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவால ஒரு மைக்ரோஸ்போர் டெட்ராட் வந்து கொடுக்க முடியுது. ஒவ்வொரு மைக்ரோஸ்போர் மதர் செல் மூலமா தான் எனக்கு மைக்ரோஸ்போர் டெட்ராட் வந்து கிடைக்குது. நான் ரொம்ப சிம்பிளா சொன்ன மாதிரி தான் இதுல வந்து ஒரு பாயிண்டா கொடுத்துருக்காங்க. மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அப்படின்னா என்ன? அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான நீட் எம்சிக்யூ. போலன் மதர் செல் ஆர் மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படின்னு சொல்லலாம். பிஎம்சி ஆர் எம்எம்சி. எம்எம்சி அப்படின்றது மைக்ரோஸ்போர் மதர் செல். இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் ஆர் போலன் மதர் செல்ல இருந்து ஃபார்ம் ஆகுற மைக்ரோஸ்போர், இந்த ப்ராசஸை மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இன்வால்வ் ஆகுற செல் டிவிஷன் பார்த்தீங்கன்னா மியாசிஸ். ஸோ இது மூலமா யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ லாட் ஆஃப் நீட் எம்சிக்யூ. அண்ட் நான் அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி குரூப் ஆஃப் 4 செல்ஸ் குரூப்பா சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் மைக்ரோஸ்போர் டெட்ராட். இந்த ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம மைக்ரோஸ்போர். இந்த மைக்ரோஸ்போர் எல்லாமே குரூப் ஆஃப் 4 செல்ஸ் தான் அரேஞ்ச் ஆகி எனக்கு மைக்ரோஸ்போர் டெட்ராடா வந்து ஃபார்ம் ஆவாங்க. இதுவும் நீட் எம்சிக்யூ. அண்ட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, என்னோட இந்த மைக்ரோஸ்போர்ல இருந்து தான் எனக்கு வந்து மெச்சோரா இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ என்னோட ஆந்தர் டெவலப் ஆகும்போது தான் இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல இருந்து மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகுது த்ரூ மியாட்டிக் டிவிஷன். அண்ட் என்னோட ஆந்தர் வந்து மெச்சர் ஆனதுக்கு அப்புறமா ஆந்தர்ல இருக்கக்கூடிய வாட்டர் காம்பனன்ட்ஸ் எல்லாமே லாஸ் ஆகி இந்த மைக்ரோஸ்போர் ஒவ்வொரு மைக்ரோஸ்போரும் ரிலீஸ் ஆகி எனக்கு போலன் கிரெயின்ஸா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டயக்ராமேட்டிக் வியூ. ஸோ ஸ்டார்டிங்ல நமக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் முன்னாடி இருக்கிற வீடியோலேயே சொன்ன மாதிரி எபிடர்மஸ், எண்டோதீசியம் அண்ட் மிடில் லேயர். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் தான் இவங்களோட மெயின் வேலை. அண்ட் டபீட்டம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகுற மைக்ரோஸ்போர்ஸ்க்கு தேவைப்படுற நியூட்ரியன்ஸை ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த டபீட்டமோட வேலை. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் மோஸ்ட் லேயர். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. இதில் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு என்லார்ஜ்டு டயக்ராமேட்டிக் வியூவை தான் இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் நம்மளோட மைக்ரோஸ்போர் மதர் செல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆந்தர் மெச்சூர் ஆகும்போது கிடைக்கக்கூடிய ப்ராடக்டாக இருக்கிற போலன் கிரெயின்ஸோட டயக்ராமேட்டிக் வியூ தான் இதில் வந்து கொடுத்துருக்கிறது. இது ஏன் அங்கங்கே சதறி கிடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஹிசன்ஸ் ப்ராசஸ். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வெண்டைக்காய் செடியில் பார்க்கும்போது சில வெண்டைக்கால வெடிச்சு சதற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு சீட் ஃபார்மேஷன் தான். அதில் இருக்கிற சீட் டிஸ்பர்ஸ் ஆகி சாயில்ல படும்போது அதிலிருந்து இன்னொரு லேடிஸ் ஃபிங்கர் பிளான்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த ப்ராசஸை டெஹிசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மெச்சூரான ஆம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அது டிஸ்பர்ஸ் ஆகி அங்கங்க இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து சிதறி கிடக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. டெஹிசன்ஸ் ஆஃப் ஆந்தர் மூலமாக தான் எனக்கு நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாமே நம்ம மைக்ரோஸ்போரிக் கண்டென்ட் தான். அதாவது மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் இதை வந்து பார்க்கவே முடியும். அதனால ஆயிரக்கணக்கான போலன் கிரெயின்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகியிருக்கு.
இதான் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் ரொம்ப சிம்பிளா வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம தமிழ்நாடு சமச்சீர் கல்வி ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லயும் இதே டாபிக் வந்து நான் வீடியோவா எடுத்திருக்கேன். இத விட ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். அந்த லெசனோட பிளேலிஸ்ட் லிங்க்கையும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போஸ்ட் பண்றேன். அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதையும் என்சிஆர்டியும் நீங்க கம்பைன் பண்ணி படிக்கும்போது நெறைய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து தோணும். அண்ட் இந்த டாபிக்ல வந்து மைக்ரோஸ்போரோஜெனசிஸ், மைக்ரோஸ்போர் டெட்ராட், போலன் கிரெயின்ஸ் அத வச்சு நீட் எம்சிக்யூவ வந்து பார்த்திருந்தோம். மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, என்சிஆர்டில லைன் பை லைனா நீங்க படிச்சாலே, அதுலருந்து தான் நெறைய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணாலும் உங்களுக்கு அப்படிதான் தெரியும். அண்ட் இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.